குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மீன ராசியில ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரை சுமார் 2.5 வருட காலம் மீன ராசியிலிருந்து அனைத்து ராசிகளுக்கும் அருள் பாலிப்பாரு. இந்த இடத்துல சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு போவாரு. ஒவ்வொரு பார்வை பலத்தாலையும் ஸ்தான பலத்தாலையும் அவங்களுடைய சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நற்பலன்கள், சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே வழங்குவாரு. இப்போ அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு, என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள் பொதுவாகவே டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். செயல் மட்டும் இல்லாமல் உறவுகள்லையும் ரொம்ப அர்ப்பணிப்போடு இருப்பாங்க. எந்த உறவாக இருந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் எப்பவுமே இருக்கும் அவங்கள்ட்டக்க. அந்த உறவை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. எத்தனை தூரம் போனாலும் நம்மள்ட்ட அதை திரும்பி இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துருவாங்க. பொதுவாகவே கணவன் மனைவி அப்படிங்கிற இடத்துல மகர ராசி நிறைய விட்டு கொடுப்பாங்க. ஒரு உறவு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு, நீண்ட காலம் பயணிக்குது அப்படின்னா அதுல மகர ராசியோட பங்களிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய விட்டு கொடுக்கும் தன்மை அது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு போகும். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு 3rd ஹவுஸுக்கு சனி பகவான் வராரு. இது சகாய சனின்னு சொல்றோம் நம்ம. சகாய சனி, சகாயம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஹெல்ப். ஸோ இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு சனி பகவான் ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, குடும்பம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல உங்க வாழ்க்கை துணைக்கிட்டேருந்து உங்களுக்கு நிறைய பங்களிப்பு கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்க வாழ்க்கை துணை இது வரைக்கும் சரியா பிடி கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அவங்களுடைய பங்களிப்பு நம்ம குடும்பத்தை ரன் பண்றதுக்கு அதிகமா இருக்கும், சகாயம் அதிகமா இருக்கும் அப்படின்னு இது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் புரியாம இருக்கு அப்படின்னா உங்க டீச்சர்ஸு, உங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் அதிகமாக உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, அப்லிஃப்ட் பண்ணுவாங்க. உங்களை மேலோக்கி கொண்டு வர்றதுக்கு தன்னாலான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சனி பயிற்சியில் சனி பகவான் ஏற்படுத்துவார். அதே மாதிரி நம்ம ஒரு சொத்து அப்படிங்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள்ல இருக்கு, எதுவும் வாங்க முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கு, ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோம் பட் அதை பண்ணவே முடியல அப்படின்னா நண்பர்கள் உதவி செய்வாங்க. பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லோன் கிடைக்கிறதுக்கான டைம் பீரியடாக இது அமையும். உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, நம்மள குடும்ப நபர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பாக அமையும். இந்த இடத்துல சனி பகவான் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் தருவார். அதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல எப்பவுமே மகர ராசி அதிக ஈடுபாடு காமிப்பாங்க. காமாட்சி அம்மன் மேல ஒரு பிரியம் எப்பவுமே மகர ராசிக்கு இருக்கும். இது நான் அனுபவத்துல கண்டது. மகர ராசியா இருக்கட்டும், மகர லக்னமா இருக்கட்டும், காஞ்சி பெரியவரை கும்பிடுறது, காமாட்சியை கும்பிடுறது, இந்த விஷயங்கள் அவங்க அதிகமா பண்ணுவாங்க. அது அனுபவத்துல கண்ட உண்மை. அந்த மாதிரி இருக்கும்போது இறையருள் நிறைய கிடைக்கும். அதற்கு சனி பகவான் அதிகமா இந்த இடத்துல உறுதுணையா செயல்படுவாரு, சகாயம் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பொதுவான பலன்தான். நம்ம சுய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு பார்த்து நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் 90% உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு முயற்சி ஸ்தானம்னு சொல்றோம். நீங்க எந்த அளவுக்கு முயற்சியை போடுறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதற்கான பலன்கள் உங்களுக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எப்பவுமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நான் பொதுவா சொல்றது என்னன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நேர்மையும் உழைப்பும் இருக்கிற இடத்துல அவர் எந்த கெடுபலன்களையும் செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு உழைப்பாவும் நேர்மையாவும் இருக்கீங்களோ உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதகத்தோட கிரகநிலையை பொறுத்து உங்களுக்கு நற்பலனை மட்டும்தான் கொடுக்கறது சனி பகவானுடைய வேலையா இருக்கும். அதனால நீங்க இந்த இடத்துல முயற்சிகளை நல்லா பாசிட்டிவா போடுங்க. ஏன்னா சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம் ரெண்டுலையும் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அது மாதிரி சிறு தூர பயணம்னு சொல்லுவோம். இந்த 3ஆம் இடத்தை ஒரு சின்ன பயணம் நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா அதற்கான இப்ப வெக்கேஷன் பீரியட் வேற வரப்போகுது.
மே மந்த்து. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பயணம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ஃபேமிலியோட ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னா நல்ல பாண்டிங்கை கொடுக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங்கை வந்து இது வந்து நல்ல இம்பேக்டை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும். ஸோ அதற்கான பிளானிங்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா 95% உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிற இடம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த டைம் பீரியட்ல இந்த 2.5 வருஷத்துல உங்கள் குடும்பத்தோட நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன் தான். சுய ஜாதகத்துல உங்க கிரக நிலைகளை ஆராயணும், அதுக்கான அனாலிசிஸ், அதற்கான கைடன்ஸ் வேணும்னா கீழே ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்கன்னா என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க தேவையான கைடன்ஸை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.